இறைவா நீ அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும், இறைவா எங்களை நன்றாக படைத்தாய், அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய் இறைவா, இறைவா உந்தனுக்கு நன்றி. அன்னை லோபாமுத்ரா உடனுடைய தந்தை அகத்திய மாமுனிவரின் திருவடிகளை பணிந்து போற்றி இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த பதிவோட தலைப்பு, வணக்கம் அடையர்களே, இந்த பதிவோட தலைப்பு ஒரே ஒரு எளிய செயல் மிக பிரம்மாண்டமான பலன்கள். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனுதினமும் அனைவரும் புண்ணியங்கள் செய்க, அனுதினமும் உங்களால் என்ற ஜீவராசிகள், ஜீவகாருண்யமே மிக மிக உயர்ந்த பலனை தரும். அனைத்து உயிர்களையும் தனது உயிர் போல் பாவித்து அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்க, பிறரை மகிழ்விக்க மகிழ்விக்க சந்தோஷங்கள் தானாகவே நமக்கு வந்து சேரும். இது அனுபவத்தில் உணர இயலும். சைவத்தை கடைபிடியுங்கள். இந்த வாக்குகளை சொல்லிவிட்டு, இந்த வரிகளை சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த பதிவினுள் செல்வோம். இந்த பதிவு போகிறதுக்கு முன்னாடி குருநாதர் வாக்கு இப்போ பின்னாடி பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. என்ன கதை அப்படின்னா, நம்ம அதாவது இந்த கதை வந்து நம்மளோட ரொம்ப தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் இந்த கதையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு 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 கதை இது. எப்படி நம்மளோட பிரச்சனைகள், வேதனைகளை நம்ம வெளியிட்டு அழுமையாக வர்றோம் அப்படின்றதுக்காக, எப்படி வென்று வர்றோம் அப்படின்னு எளிதாக புரிய வைக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையோட களம் எங்கே இருக்குன்னா, ஒரு ஒரு பள்ளிக்கூடம், கராத்தே பள்ளிக்கூடம், தற்காப்பு பள்ளிக்கூடம், கராத்தே பள்ளிக்கூடம்னு வச்சுக்குவோம். அந்த கராத்தே ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. மாஸ்டர் ரொம்ப நல்ல மாஸ்டர், நல்லா போயிட்டுருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு கால் உடைய ஒரு மாணவன் வந்து வந்து சேரணும்னு நினைக்கிறாப்புல. மாற்றுத்திறனாளி அந்த மாணவன் அங்கே வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு இடமும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளியே கொண்டு வரதும் குருவோட வேலை. இந்த குருவும் இங்கே அப்படி தான் பண்ணுறாங்க, அந்த கராத்தே மாஸ்டரும். அப்போ எல்லாரும் சொல்கிறப்ப, இது கராத்தேன்னா 4 இது இருக்கணும், எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி சிலரிடம் வந்து சில விதமான கருத்து வேறுபாடுகள் மாணவர்களிடையே. அப்போது இந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாணவனை பார்த்து, மாற்றுத்திறனாளி மாணவனை பார்த்து கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கால் தான் இருக்கின்றது. இப்போ இதில் நம்ம சண்டை போடணும். இல்லை சண்டை போடணும் அப்படின்னா அவங்க மன உறுதி வேணும். அந்த மன உறுதி உங்களுக்கு இருக்குது. அந்த பேசிக்காக ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கேட்போம்ல, அது மாதிரி எல்லாமே கேட்டுறாங்க. அந்த மாணவன் வந்து, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே பண்ணுறேன். இதுதான் ஒரு சிஷ்யனுக்கு அடக்கம் என்னன்னாக்கா, குரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறேன். என்னை வந்து நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். சரிப்பா, நான் வந்து உனக்கு ஒரு சில வழிமுறைகள் கற்றுத்தரேன், அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு. எல்லா மாணவனும் அந்த மாணவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இது ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அந்த கதை சொல்லப்படுகின்றது. இதை புரிஞ்சுக்கணும். அந்த மாணவன் யாருன்னு கடைசியில் பின்னாடி பார்ப்போம். ஒரு உருவப்படுத்தப்பட்ட கதை இது. வந்து ஒரு கற்பனை கதை, உருவப்படுத்தப்பட்ட ஒரு கதை. அந்த மாணவன் வந்து டெய்லி சின்சியராக வர்றது, டெய்லி காலையில் வர்றது. ஒரு பஞ்சுவாலிட்டினா பஞ்சுவாலிட்டி, அப்படிப்பட்ட ஒரு பஞ்சுவாலிட்டி. கராத்தே ஸ்கூல் வந்து தற்காப்பு கலை ஸ்கூல். காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:30 மணிக்கே வந்து கதவுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் வருவார். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. என்னப்பா கரெக்டாக இன்னொரு 15 மினிட்ஸ் கழிச்சு கூட இருந்தால் பரவாயில்ல. இப்போ இல்லை மாஸ்டர், நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி. மாஸ்டர் சொன்னோடனே மாஸ்டரை தொட்டு வணங்கிக்கிட்டு, நீங்கள் குரு அவர் அந்த இடத்துல குரு இல்லையா, கற்றுக் கொடுக்கும் ஆசான், அந்த ஆசிரியரோட வணக்கம் சொல்லிவிட்டு, உங்கள் ஆசி கொடுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் தனியாக வந்து ஒரு சில இதை பண்ணிகிட்டே இருக்கிறார். யாரோடையும் இது பண்ணல. மிச்ச மாணவர்கள்லாம் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. இவரெல்லாம் என்னத்தை பண்ண போகிறார், நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. மாஸ்டர் பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி இந்த ஸ்டெப் ட்ரை பண்ணேன், நாளைக்கு அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணேன்னு சொல்லி இப்படியே போயிட்டே இருக்குது. இந்த பயிற்சிகள் வந்து ஒரு 2 வருடங்கள் போகுது அப்படின்னு வச்சுக்கோம். அந்த மாணவன், அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் சலிக்கவே இல்லை. டெய்லி வர வேண்டியது. குருநாதர் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் சொல்லி கொடுத்தாரு அவர். அதை திருப்பி எந்த கேள்வியும் கேட்காம, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, என்னைக்கு டோர்னமெண்ட் வருதோ, அதாவது ப்ராக்டிஸ், அதாவது அடுத்த இன்னொரு டீமோட போய் ஃபைட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த டோர்னமெண்ட் வரப்போ சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படின்னு, நானும் வந்து கலந்துக்கிறேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படியே பயிற்சி முடிஞ்சிருது. சக மாணவர்கள் எல்லாமே இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை வந்து இவங்களால வந்து வின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க. ஆனால் மாஸ்டருக்கும் வந்து டெய்லி வந்து இந்த மாற்றுத்திறனாளி மாணவனை தனியாக ஃபோக்கஸ் போட்டு என்னென்ன சொல்லணுமோ சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். மிச்ச எல்லா மாணவர்களை விட இந்த மாணவனை வந்து மிகச்சிறமையாக தயார் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆனால் இது வந்து இந்த மித்த மாணவர்களுக்கு புரியல. ஏன்னா அந்த
ஒரு 10 100 பேர் வர்றப்போ வந்து யார் யாருக்கு ஃபோக்கஸ் போகிறாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு மிச்ச மாணவர்கள் வந்து ஓகே நம்ம பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கதையோட களம். இப்போ எங்கே சேலஞ்ச் கிரியேட் ஆகுதுன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு டோர்னமெண்ட் கிரியேட் ஆக போகுது. நிறைய ஸ்கூல் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த போட்டி நடக்கும். தற்காப்பு கலையை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எதிராளியை வீழ்த்த வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி வந்து அது ஒரு சிறு களத்தில் நடக்கக்கூடிய கராத்தே போட்டி அது நடக்க போகுது. அதுக்கு வந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து மாஸ்டர் வந்து இந்த மாற்றுத்திறனாளி மாணவரையும் பார்த்து, இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், உனக்கு இப்போ வருவதற்கு சம்மதமா அப்படின்னு கேட்டோம். நான் வரேன், இல்லை மாஸ்டர் நானும் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் கூட வராரு. கூட வந்துட்டு எல்லோரும் போகிறாங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரோட பேர் இருக்குது, எல்லா சைடரோட பேர் இருக்குது. ஒவ்வொரு போட்டியாக நடக்குது. இவரோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக போகிறாங்க. பல்வேறு திறமைகள் இருக்குது அவங்கள்ட்ட, ஃபைட் பண்ணுறாங்க, தோற்று போயிடுறாங்க, திருப்பி வந்துடுறாங்க. இப்படியே போய் கடைசியில் எந்த மாணவனுமே இனிமேல் எந்த மாணவனாலையும் சண்டை போட முடியாதுன்னு சொல்லி எல்லா மாணவனும் தோற்று போயிடுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை இந்த குழுவுக்கு வந்துடுது. அப்போது எல்லாரும் பார்த்து இது பண்ணுறாங்க, மன்ன மாஸ்டர் உங்ககிட்ட வேறு யாரும் திறமையான ஆள் இல்லையா அப்படிங்கிறப்போ இந்த மாஸ்டரோட பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தலை குனிஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா தோல்வி தள்ளிட்டாங்க. அப்போது அந்த ஒரே ஒரு மாணவர், மாற்றுத்திறனாளி மாணவர், ஆசானே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு. சரிப்பா நீ போய் சண்டை போடு, நம்ம இது பண்ணுவோம், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ போயிட்டு வா அப்படிங்கிறார். அந்த மாணவன் களத்தில் இறங்குறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடுப்பில் இந்த மாணவன் தோற்று கீழே விழுந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ஒரு வெளி உலக பார்வைக்கு அப்படி தான் தெரியும். போட்டி ஆரம்பமாகுது. எதிராளி அந்த சண்டை களத்தில் இந்த மாணவனை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிக்க இவர் அந்த மாணவன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு அப்புறம் 4-5 முறை நடக்கிறப்ப தான் வந்து அது புரியுது, இந்த மாணவனை வீழ்த்தவே முடியலை அப்படின்னு. அங்கே உள்ள அந்த குரு அந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் அங்கே உள்ள எதிராளிகள் எதிர்போட்டி எதிரணியர் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அப்போ ஆப்போசிட் ஸ்கூல்ஸ் மித்த ஸ்கூல்ஸ் அவங்களும் பார்க்குறாங்க. ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அந்த பையன்கிட்ட. ஆனால் வந்து மாற்றுத்திறனாளி வந்து எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அடித்தாலும் அந்த பையன் வந்து அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். திருப்பி அடிக்கிறதுல பிளாக் பண்ணிகிட்டே இருக்கிறான். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாற்றுத்திறனாளி மாணவன் அவர்களை திருப்பி தாக்குவதில்லை. அவர்கள் தாக்கும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளி மாணவன் அதை திறமையாக தடுத்து விடுகின்றான். இதுதான். இப்படியே பண்ணிகிட்டே இருக்க எல்லாருமே தோற்று போயிடறாங்க. பொதுவாக என்ன நடக்கும்னா, ஒருத்தர் போட்டி போகிறோம், ஒருத்தர் இன்னொருத்தர் வின் பண்ணுறாரு. ஆனால் இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை நின்றுக்கிட்டே இருக்கிறார். இவர் ரொம்ப நேரம் நிற்கிறார். அப்போது அந்த ஏத்தாப்பில் வரவர் சொல்லிடுறாரு, என்னால் இவரை அடிக்க முடியல, என்னால் இவரை வெற்றி கொள்ள இயலவில்லை, நான் விளைவிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டு போகிறார். இப்போ இந்த மாணவன் சொல்கிறாப்புல, வேறு யார் இருக்காங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து அந்த இடத்துல எல்லாருமே எந்திரிச்சு உட்காராங்க. ஏன்னா பொதுவாக போட்டிங்கிறது ஒன்று தான் நடக்கும். நான் உங்களோட உள்ள எல்லாரோடையும் நான் சண்டை போட விரும்புகிறேன், ஒவ்வொருத்தராக வாங்க, ஆனால் நான் இங்கே தான் நிற்பேன், என்னோட குருவை நான் பெருமைப்படுத்தாமல் இந்த களத்திலிருந்து நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு சூளுரைக்கிறாங்க. அப்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இது, என்ன, எப்படி இது, அவங்களுக்கு இன்னும் புரியல. சரின்னு இன்னும் 2வது ஆளை இறக்கி விட்றாங்க. சரி நீங்கள் போய் சண்டை போட்டு வாங்க, நீங்கள் போய் ஃபைட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவரும் போகிறாரு. அவரும் போனாங்க. அவரும் அடின்னு அடிச்சுட்டே இருக்கிறார். ஆனால் இந்த மாற்றுத்திறனாளி திறமையாக அவர் கொடுக்கக்கூடிய அனைத்து எதிர் தாக்குதல்களையும் சமாளித்து தடுத்து விடுகின்றார் அந்த போட்டியில். இந்த டோர்னமெண்ட்டை எல்லாரும் பார்க்குறப்ப எல்லா மாஸ்டருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ஒரு 1 2 3 4ன்னு ஒரு 5 6 7 பேர் வராங்க. 7 பேர் வந்த உடனே, ஏன்னா பொதுவாகவே ஒருத்தர் தான் போட்டி நடக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன், அங்கே 7 பேர் வராங்க. 7 பேருமே மிகச்சிறந்த வீரர்கள், எல்லோரையும் வெற்றி கொண்டவர்கள். அவங்க வர்றப்போ அவங்களால வந்து இவரை வெற்றி கொள்ளவே முடியவில்லை. கடைசியில் வந்து எல்லாருமே தோல்வி ஒத்துக்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளி மாணவனிடம் நாங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்கின்றோம், இந்த போட்டியின் பரிசு இந்த மாற்றுத்திறனாளி மாணவனுக்கே என்று சொல்லி ரொம்ப வச்சு கொண்டாடி அங்கே எல்லாரும், அதாவது இவங்க அந்த மாஸ்டரோட பசங்க கொண்டாடல, ஏன்னா இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லா மாஸ்டருமே வந்து கேட்குறாங்க, நான் வந்து பணிவாக கேட்குறோம் மாஸ்டர், எப்படி நீங்கள் இந்த மாற்றுத்திறனாளி மாணவனை பயிற்சி கொடுத்தீங்க எனக்கு சொல்லுங்கள்,
ஏன்னா நானும் இதே மாதிரி இது வந்து எங்களால் ஜீரணிக்கவே முடியல, கற்பனை பண்ணவே முடியல. இப்படி ஒரு மாணவனை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க, இது எப்படி நீங்கள் செஞ்சீங்க, அந்த ஸ்டெப் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணீங்க, உங்ககிட்ட நாங்கள் பாடம் கற்றுக்குறோன்னு சொல்லி மிச்ச ஸ்கூலோட மாஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த மாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த மாணவன் வந்து அந்த தன்னோட மாஸ்டர் வந்து தன்னோட ஆசானை பெருமைப்படுத்தி விட்டார் அந்த இடத்தில். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ அவர் அந்த 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 குரு சொல்கிறாரு, ஆசான் சொல்கிறாங்க, இவர் மாற்றுத்திறனாளி மாணவர், ஒரே ஒரு கால் தான் இருக்குது, இன்னொரு கால் வந்து ஒரு இதில் ஹெல்ப்பில் தான் நின்றுட்டு இருக்காங்க அவங்க. அப்போது இவரை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த ஒரே ஒரு கால், அந்த காலை வந்து அந்த எதிராளி தாக்க வேண்டும். தாக்கினா மட்டும்தான் கீழே விழ முடியும், அப்போ தான் தோல்வி உண்டாகும். ஆனால் நான் இவருக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, அந்த அந்த ஒரே ஒரு காலை யாருமே எப்படிலாம் அடிக்கக்கூடாதுன்றதை தடுக்கிறத மட்டும்தான் இவருக்கு சொல்லி கொடுத்தேனே ஒழிய இவரை திருப்பி அடிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. இதுதான் இவரோட வெற்றிக்கு காரணம்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவருக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். உன்னோட காலை சீடனுக்கு சொல்லி கொடுத்த அந்த குரு என்ன சொல்லி, உன்னோட காலை நீ எப்படி தற்காத்துக்கிறது, எவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. நீ அடுத்தவனை போய் அடிக்கிறது, நீ எப்படி, அந்த ஸ்டெப்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டோட, அந்த குருவோட, அந்த ஆசானோட, அந்த மாஸ்டரோட கிளாஸில் இருந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதுன்னு நிறைய ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எதுலேயுமே எல்லாத்துலேயுமே மாஸ்டரி பண்ணல. அதாவது ஒரு 10,000 ஸ்டெப்புக்கு லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், எப்படின்னா தன்னோட காலை எப்படி காப்பாது. ஆனால் இந்த மாணவனுக்கே தெரியாது இதுதான் இதை இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கதை வந்து அதுக்கப்புறம் இந்த ஆசானோட பேர் வந்து எல்லா இடத்துலையும் பரவிச்சு, அந்த மாணவனோட பேர் எல்லாம் பரவிச்சு, குரு சிஷ்யனோட மரியாதை, சிஷ்யன் வந்து குரு சொல்கிறத கேட்டு அதே வழியில் போனாக்கா கட்டாயமாக நல்லா இருப்பான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. இப்போ அந்த கதையிலேருந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு செயல் தான். என்ன செயல்னு இப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம். அந்த கதையை உங்களோட நேரடி வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்ப்போம். மனித வாழ்க்கையில் குறைங்கிறது எல்லாரிடமும் இருக்கும். குறையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஏதோ ஒரு குறை இருக்கும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு மன வருத்தம் இருக்கும், ஒரு குறை இருக்கும். இது வந்து இதை எப்படி கம்பேர் பண்ணணும்னா, இந்த மாற்றுத்திறனாளி மாணவனோட நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த அந்த அதாவது இது ஒரு அடியவர்களுக்கு சரியாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை சொல்லப்பட்டது வந்து ஒரு களம் எதற்காக கிரியேட் செய்யப்பட்டது என்றால், எப்படியெல்லாம் நாம் தாக்கப்படுகின்றோம், எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோம் என்பதை புரிய வைப்பதற்காக. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு குறை இருக்கும், ஒரு நிறை இருக்கும். அந்த நிறையை வந்து இன்னொரு வெளியிலேருந்து ஒரு குறை, அதாவது ஆப்போனண்ட். இந்த இடத்துல வந்து எப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை நான் அடியவர்களாக உருவனம் செய்து கொள்ளுங்கள். ஆப்போனண்ட் என்னன்னா, அடுத்த ஸ்கூல் ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, அது என்னன்னா உங்களோட கர்மா உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது அடிக்கிறது நிப்பாட்டாது. ஏன்னா நம்ம என்ன பாவம் பண்ணோம் நமக்கு தெரியாது. அப்போ அடிக்கிறப்போ தடுக்கணும். நம்ம வேலை என்னன்னா, அதை திருப்பி அடிக்கிறது கிடையாது. கர்மாவை திருப்பி அடிக்கிறது நம்ம வேலை கிடையாது. நம்ம பாவத்தை திருப்பி அடிக்கிறது நம்ம வேலை கிடையாது. அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு உள்ள ஒரே ஒரு ஸ்டெப் என்னன்னா, புண்ணியம் செய்வது மட்டுமே. நீங்கள் அனுதினமும் செய்யும் புண்ணியம் தான் அந்த ஒரே ஸ்டெப்பு. இதைத்தான் வந்து அன்புடன் அகத்திய மாமுனிவர், இறைவன், சித்தர்கள், இவங்க எல்லாருமே நம்ம மனித குலத்திற்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்ற அனைத்து ஞானிகளும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டெப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களிடம் ஒரு குறை இருக்குப்பா, இந்த குறையை நீங்கள் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, புண்ணியம் செய்வது மட்டுமே. இதில் குருநாதரோட ஒரு வாக்கு பார்ப்போம். சித்தநல்லூர் 2048 வந்திருக்கு. உங்கள் அனைவருக்குமே இவ்வுலகில் அதி உயர்பட்ச மிக பெரிய ஒரே பரிகாரம், இடைவிடாமல் நல்லது செய்து கொண்டே இருங்கள். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. கஷ்டம் வரும்போது பல்வேறு பரிகாரங்கள் நம்ம தேடி அலைகிறோம்ல, ஏன்னா அங்கே கீழே விழுந்துடுறோம். அப்போ எந்திரிச்சு நிற்கிறதுக்காக நம்ம பரிகாரங்கள் தேடி அலைகிறோம். ஆனால் இந்த மாணவன் போல ஒரே ஒரு ஸ்டெப்பு, டெய்லி இப்போ எந்திக்கிறோமா, பறவை குருவிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு, எறும்பு பறவைகளுக்கு 2 வெள்ளைக்கட்டி வைக்கிறது, யாரோ ஒருத்தர், இது மாதிரி வந்து இந்த நினைப்புகள் வந்து இருக்க இந்த நான் அடுத்தவனுக்கு இன்னைக்கு நான் என்ன நல்லது பண்ணேன், இன்னைக்கு நான் எல்லாம் நல்லது பண்ணேன், இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கேனா, புண்ணியம் செய்யுங்க, சைவமாக இருங்க, அடுத்தவங்களுக்கு மனதை மகிழ்விக்க ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும்,
ஒருத்தருக்கு செருப்பு இல்லாமல் இருந்திருப்பார், அவருக்கு நான் செருப்பு வாங்கி கொடுத்துருப்பேன். ஒருத்தர் ஆடை இல்லாமல் இருந்திருப்பார், ஒரு ஆடை கொடுத்துருப்பேன். உணவு இல்லாமல் இருந்திருப்பார், உணவு கொடுத்துருப்பேன். ஜீவராசிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷெட்டெல்லாம் போட்டு கொடுத்து அதுக்கு ஒரு சின்ன குடில் மாதிரி வீடு மாதிரி பண்ணி வச்சிருப்பேன். ஏதோ ஒரு இது அனுதினமும் செய்து கொண்டே இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருங்கள். இது கேட்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து அந்த மாணவன் எப்படி குரு சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதே மாதிரி குருநாதர் சொல்லி கொடுத்து ஒன்றே ஒன்று தான், புண்ணியம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க, டெய்லி புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது அந்த புண்ணியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன இருக்குன்னா, உங்களோட திறமை வளர்ந்து கொண்டே வருகின்றது. உங்களோட திறமை வளர்ந்து கொண்டே வருகின்றதுன்னா, எப்படி இந்த பையனுக்கு இந்த மாற்றுத்திறனாளி சீடருக்கு தன்னை எப்படி தற்கால் வேண்டும் என்று குரு சொல்லி கொடுத்த அந்த ஒரே ஒரு பயிற்சினால் அந்த போட்டியில் எதிராளி அடிக்கும் பொழுது அனைத்தையும் தடுத்து கொண்டே இருந்தாரோ, அதே போல் நீங்கள் அனுதினமும் செய்யும் புண்ணியம் தான் ப்ராக்டிஸு அப்படின்னு வச்சுக்கங்க. ஆனால் எப்பயாவது கஷ்டம்னு ஒன்று வரும். கஷ்டங்கிறது என்ன? எப்படி இந்த எதிராளி அந்த களத்தில் போட்டி நடக்கும் பொழுது இந்த மாணவனை அடிக்க முற்பட்ட பொழுது அப்போ அவர் என்ன பண்ணார்னா தடுத்தார் இல்லையா? உங்கள் புண்ணியம் வந்து அந்த கஷ்டங்களை தடுக்கும். இது அனுபவத்தில் உணர்ந்தது நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. சட்டால்னு பார்த்தா ஒரு உதவி வரும். எங்கேருந்துடா அந்த உதவி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருக்கு தேடி வந்துடும் அந்த உதவி. அவங்க தப்பிச்சிருவாங்க. இது இப்போ வந்து பல பேருக்கு வந்து இந்த அலுவலகத்தில் இப்போல்லாம் வேலையெல்லாம் இதாகிட்டு இருக்கு இல்லையா? அதில் நிறைய பேர் வந்து நான் எங்களோட டீமில் இருந்த ஒருத்தருக்கு வேலை இதாகிட்டது, இன்னொருத்தர் வந்து வேலையிலேருந்து தப்பிக்கிறார். இதெல்லாம் எப்படின்னா, இது எல்லாமே இந்த புண்ணியம் பண்ணுறதுனால தான். அனுதினமும் புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இக்கட்டான சூழ்நிலை, மருத்துவ உதவி கிடைக்கும், என்னென்னவோ கிடைக்கும். அந்த கடைசி நேரத்தில் அந்த புண்ணியம் வெளியில் வரும். எப்பன்னா, அந்த எதிராளி தாக்க வர்றான் பார்த்தீங்களா? அந்த எதிராளி தாக்க வர்றப்போ அன்புடன் குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்பு, சிம்பிள் ஸ்டெப்பு, அனுதினமும் ஏதாவது ஒரு உயிருக்கு நல்லது செய்யுங்கப்பா. உங்களால் முடிஞ்சது. இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உங்களால் இயன்ற உணவை சமைத்து உங்கள் குழந்தைகளிடம் கொடுத்து கட்டாயமாக அவசியமாக அனுதினமும் அந்த குழந்தைகள் கேளுங்க, இன்னைக்கு நீ பறவைக்குருவிக்கு சாப்பாடு வச்சியாமா, நல்லது செஞ்சியாமா, இதை கண்டிப்பாக செய்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இதுதான் இல்லத்தரசிகள். நீங்கள் கூட புண்ணியம் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வந்து சமைத்து அதுவே மிகப்பெரிய புண்ணியம். நல்ல எண்ணத்தோடு சமைத்து என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே கொண்டு போய் உங்களால் இயன்ற உதவிகளை ஜீவராசிகளுக்கு செய்யுங்கள். உங்களால் இயன்ற நன்மைகளை சக மனிதர்களுக்கு உலகத்திற்கே செய்யுங்கள். இப்படி செய்ய கொஞ்சமாக செய்ய அதான் அந்த தலைப்புக்கு என்ன வரணும், ஒரே ஒரு எளிய செயல் மிக பிரம்மாண்டமான பலன்கள். இதில் பலன்கள் கிடைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நம்ம அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். நம்ம வெறுப்பு வருது இல்லையா, என்னத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அது இங்கே என்ன அர்த்தம்னா புண்ணியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். புண்ணியம் அதிகமாக இருந்தால் கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயம் கரெக்டாக கண்டிப்பாக நடந்தே தீரும். இது நியதி, இது மறுக்கவே முடியாத உண்மை. இந்த கதையை வந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேளுங்க. அதை இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடம் பகிர்ந்துங்க. எல்லாரையும் புண்ணியம் பண்ணுறதுக்கு தூண்டுங்க. ஜீவராசிகளுக்கு ஒரு குழந்தைகிட்ட ஒரு வெள்ளைக்கட்டி கொடுத்தேம்மா வச்சுட்டு வாமா, அந்த எறும்பு இப்படி சாப்பிடுன்னு பார்த்துட்டு வாமா அப்படின்னா அந்த மனதை கனிய வைத்தால் அந்த குழந்தை பெருசாகிறப்ப அதே கனிவான மனதுடன் அது உங்களையும் பார்த்து கொள்ளும், அனைத்து உலகத்தையும் பார்த்து கொள்ளும், சுற்றத்தையும் பார்த்து கொள்ளும், உங்களுக்கு கூடி அரவணைக்கும். அந்த புண்ணிய பலன்கள் அந்த அளவுக்கு இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அதனால் இன்னைக்கு அன்புடன் அகத்திய மாமுனிவர் அன்னை லோபாமுத்ரா திருவடிகள் பணிந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி, ஏன்னா இந்த கதையே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்து அனைவரையும் கேட்க வைப்பது குருநாதர் தான். குருநாதர் அருளால் தான் அனைத்துமே நடந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது. குருநாதர் அகத்திய மாமுனிவர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை அனுதினமும் புண்ணியங்கள் செய்க. ஜீவகாருண்யம் மிக மிக முக்கியம். ஜீவகாருண்யமே உங்களது காந்த சக்தியை அதிகப்படுத்தும். ஜீவகாருண்யமாக இருங்கள். எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்க வேண்டாம். நல்லதே செய்யுங்கள். நிச்சயமாக மகிழ்ச்சியான செய்தி உங்களை நோக்கி கட்டாயம் தேடி வந்து கொண்டே இருக்கும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுடைய தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகள் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.